தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிங்டம். கௌதம் தின்னூரி இயக்கத்தில் விஜய் தேவர்கொண்டா, பாக்யஸ்ரீ, சத்யதேவ் நடிப்பில் வெளியாக இருக்க இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் தேவர்கொண்டா ஒரு காவலராக வராரு. அவரோட அண்ணன் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு. அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு ஓடி போயிட்டதாக கூறப்படுது. ஸோ இப்போ அவங்க அண்ணனை தேடிக்கிட்டே இருக்காரு. தேடுற முயற்சியில் ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. அதாவது அவரோட சின்ன வயசு ஃபோட்டோவை இப்போ எப்படி இருப்பாரு ஸ்கெட்ச் பண்ணி பார்க்கும்போது அங்கே காவல் நிலையத்தில் அவர் ஒரு பழங்குடியின் மக்களுக்கு போராடுற ஒரு தலைவராக இருக்கிறதா அவருக்கு தகவல் வருது. இப்போ இலங்கைக்கு போகிறாரு விஜய் தேவர்கொண்டா. அங்கே அவங்க அண்ணன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு, அது அண்ணனை எப்படி அவர் மீட்றாரா இல்லையா, அங்கே போயிட்டு அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது, இது போக போலீஸோட சூழ்ச்சி, இப்படி இதெல்லாம் எவ்வளோ கையாண்டாது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. சரி, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எப்படின்னா, இது அவங்க ஒரு உலகம். அதாவது தெலுங்கு சினிமா பொறுத்த வரைக்கும் சில டைரக்டர்ஸ் அவங்களோட படங்கள் அவங்களுக்கு ஒரு வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தனி உலகத்தை வந்து கொண்டு வராங்க. அது மாதிரி இப்போ இந்த கேஜிஎஃப் பாணியில் கிங்டமும் ஒரு தனி உலகத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை 2 பாகமாகவும் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொதல் பாகத்தை வெளியாகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணாலும் ப்ராப்பரான ஒரு ஃபினிஷிங் டச்சாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு மாஸ் எலிவேஷனில் இந்த படம் காட்டப்படுது. மேலும் படத்தில் வச்ச மைனஸ் என்னென்னா, நிறைய வன்முறை காட்சிகள் இருக்குது. அதனால் குழந்தைகள் இந்த படத்தை பார்க்கறது தவிர்க்கணும். அவ்வளோ தூரம் வன்முறை ஷூட்டிங் சீக்வன்ஸு நிறைய தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே அவரே கொள்கிற அளவுக்கு ஒரு மாஸ் சீக்வன்ஸ் வச்சுருக்கு. இது குழந்தைகளை கூட்டு போகிற படமான்றனா அது நாட் ப்ரிஃபரபிள்னே சொல்லலாம். படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன, அனிருத்தோட மியூசிக். படம் முழுக்கவே இப்போவுமே தெலுங்கு சினிமாவில் பெரிய பெரிய நடிகர்கள் அனிருத்தை வந்து அவங்க படத்துக்கு வந்து இசையமைக்கிறதுக்கு வந்து புக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு ஒரு மாஸ் எலிவேஷன் தேவைப்படுது. அதுக்கான பிஜிஎம் ஸ்கோரும் சரி, பாடல்களும் சரி, அது அனிருத் தான் அவங்களோட சாய்ஸாக இருக்குன்ற அளவுக்கு இந்த படத்துலேயே வந்து பிஜிஎம் ஸ்கோரும் சரி, பாடல்களும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். விஜய் தேவர்கொண்டாவுக்கு ஒரு கம்பேக்கா அப்படின்னா நிச்சயமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் மெனக்கெட்டிருக்காரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு, அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் காப்பாக இருக்கார். இது பாடி வேரியேஷன், அதுக்கு அவர் மெனக்கெட்ட விதி எல்லாமே வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. இன்னொரு படத்தோட சில கிரிட்டிக்ஸ் என்னென்னா, நமக்கு சில வருடங்களுக்கு முன்பு வெளியான 1001 படத்தை வேற ஒரு டெம்ப்ளேட்டில் பார்த்த மாதிரி இருக்குன்னு சில அந்த அளவுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து கங்குவா அதாவது ஒரு பழங்குடியின மக்கள் வந்து நிறைய வந்து பழக்கப்பட்ட கதைகள் வெளியாக இருக்குது. அதாவது பழங்குடி மக்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன் வருவான். அந்த தலைவன் தான் அதுதான் அடுத்த படம் ஒரு லீடாக இருக்கும். இப்படி பல படங்கள் வந்தாலும் அதே போல் தான் நமக்கு தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வெளியான கங்குவா, அது பல வருஷத்துக்கு முன்னாடி வெளியான 1001 இப்படி ஒரு டெம்ப்ளேட்டை மாடர்ன் வெர்ஷனில் கிங்டம் கொடுத்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலாகவே இருக்குது. மொத்தத்தில் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒர்த் வாட்சபிளாக தான் இருக்குது. ஆனால் படம் ஒரு லென்த் இருக்காதனால சில பேருக்கு இவ்வளோ லென்த்து பொறுமையாக இருந்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு யோசிக்க தோணும். ஆனால் இது ஒரு உலகம். இந்த உலகத்தை நீங்கள் ரசித்து பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.